வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் தெரப்பியூட்டிக் மியூசிக் இன் டீடைல் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இந்த மியூசிக் தெரப்பி அப்படின்ற அந்த வார்த்தை இசையை மருந்து போல பயன்படுத்துவது என்ற பொருளில் வருகிறது. ஆனால் அந்த மருந்து போல எப்படின்னு சொன்னால், மருந்து இப்போ மாடர்ன் மெடிசன் எப்படி சொல்கிறோம், மாடர்ன் மெடிசன் ரெண்டுமே இன் டோட்டோ அது எப்படி இருக்கும், ஒரே ஒரு பொருளில் மீனிங் சிறிது அளவு சிறிதாக மருந்தை கொடுத்து அந்த மருந்து எப்படியெல்லாம் இந்த சுகக்கேடுக்கு பயனுள்ளதாக அமையிறது. சுகக்கேடு எப்போவுமே நம்ம மருந்து எப்போ எடுத்துக்கிறோம், ஒரு பெரிய கான்செப்ட் நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொன்னால் சுகவீனமாக ஆன பிறகு தான் மருந்து எடுத்துக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய மனப்பான்மையில் அது நல்லா ஆழமாக பதிஞ்சிருக்கு. ஆனால் அதே நேரத்தில் சில பேர் இருப்பாங்க, ஒரு 2% இருக்கிறவங்க 100 பேரில் ஒரு 2 பேருக்கு என்ன இருக்கும்னு கேட்டால், நம்மளுக்கு சுகவீனமே வரக்கூடாது, ஆரோக்கியத்தை நம்ம தொடர்ந்து நல்லபடியாக பராமரிச்சுக்கணும் அப்படின்னு எண்ணம் இருக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஆனால் சரி, நிறைய பேருக்கு என்ன இருக்கும், நம்ம ஆரோக்கியமாக தான் இருக்கோம், ஏதான உடம்புக்கு வந்தால் போய் மருந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இருப்பாங்க. மேஜர் பார்ட்டு ஒரு 100 பேரில் 98 பேர் போல் எப்படி இருப்பாங்க, நம்மளுக்கு மருந்து உடம்புக்கு சுகக்கேடு அப்படின்னு வந்த பிறகு மருந்து எடுக்கலாம் அப்படின்னு தான் இருப்பாங்க. ஸோ இந்த 2 செக்டாருக்கும், இந்த 2 எண்ண ஓட்டங்கள் இருக்கிற மனிதர்களுக்கும் இந்த இசை மருந்து போல பயன்படும். இதை பற்றி நம்ம சில பதிவுகளுக்கு முன்னாடியே பார்த்தோம். ஆனால் அந்த மருந்து அப்படின்னு சொல்லும்போது துளி துளியாக சாப்பிடணும்ல, அந்த துளி துளியாக தான் உட்கொள்ள வேண்டும். அதாவது ஓரலாக எடுக்கிறதா இருந்தாலும் சரி. ஆனால் முதல் இன்னொரு விஷயத்துக்கு நடுவில் மருந்து எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அது ஓரல், வாய் வழியாக போட்டு மாத்திரைகளை சாப்பிட்றது, டானிக் சாப்பிட்றது, அப்போ அதுபோல் கரைசல் இதை எடுத்துக்க முடியும். அதே மாதிரி இன்ட்ரா வெயின், அதாவது நம்மளுடைய தமனி சிரை அப்படின்னு 2 இருக்கும். அதாவது அந்த வெயின் வழியாக மருந்தை உள்ளே செலுத்தி அது போலவும் அது என்ன வலி நிவாரணியாகவோ நோயை நீக்கியாகவும் இல்லை ஆரோக்கியத்தை உடம்புக்கு பலம் கொடுக்கறதாகவும் பண்ண முடியும். இன்ட்ராவெயின் அதுபோல் இன்ட்ரா மஸ்குலர், அதாவது சாதாரண ஒரு இன்ஜெக்ஷன் மூலமாக ஊசி மருந்து மூலமாகவும் நம்ம மருந்தை எடுத்துக்கொள்ள முடியும். இது மாதிரி வரும்பொழுது இது எல்லாமே இது இத்தனை தொடர்ந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டு வர முறை தான். ஆனால் இசைன்னு சொல்லும்பொழுது அது எப்படி இன்ட்ராவெயினா, இன்ட்ரா மஸ்குலர், ஓரல் அப்படிலாம் கிடையாது. இட் இஸ் த்ரூ தி இயர், அதாவது ஒலி வடிவமாக நம்ம அதை எடுத்துக்கிறோம். சவுண்டுன்னு சொல்லும்போது அந்த ஃப்ரீக்குவன்சி நம்ம பாடியில் இருக்க எயில்மெண்ட்டுக்கு தகுந்தா போல் அது மேட்ச் ஆச்சுன்னா, அந்த மேட்ச் ஆகும்பொழுது இட் டஸ் த டிஃபரன்ஸ். ஆனால் இதுக்கு என்ன பண்ணோம், இசையோட அறிவு சிறப்பானதாக இருக்கணும். இசை எந்தெந்த ஃப்ரீக்குவன்சியில் எந்த ஸ்வரங்கள்லாம் வாசிக்கிறோம், அந்த வாசிக்கிற ஸ்வரங்களுக்கு எப்படி சஸ்டெயின்டு நோட் இருக்குது, ரிலீஸ் பண்ணுற நோட் வரும்போது என்ன கிடைக்கும், அதை பாடினா என்ன எஃபெக்ட், வாசித்து கேட்டால் அதாவது தந்தி கருவிகள் மூலமாகவோ வேறு எப்படி மீட்டி வாசிக்கிற கருவிகள் மூலமாகவோ வாசிக்கும் பொழுது அந்த ஃப்ரீக்குவன்சியில் என்ன டிஃபரன்ஸ் நம்ம கொடுத்தா அது சரிதானா, அது ஏற்புடையது தானா அப்படின்னு சொல்லியெல்லாம் தெரிஞ்சிருக்கிற ஒரு இசை அறிவு, அந்த அளவுக்கு ஆழமான இசை அறிவு இருக்கிறவங்க தான் அதை இசையை மருந்து போல பயன்படுத்த முடியும். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சாதாரண ஒரு பர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட் இருக்காங்களே, அவங்க அது இசையை மருந்து போல பயன்படுத்த முடியாது. அப்புறம் எப்போவுமே ஒரு மருந்துன்னு சொன்னால் அது முழு அளவில் அதை சரியாக தயார் பண்ணியிருந்தால் தான் அது மருந்து. இல்லை அது போனால் அது மருந்தில் அதனோட பயன் ஏற்புடையதாக இருக்காது. சாப்பிடுவோம் அவ்வளோதான். ஏதோ ஒரு கஷாயம் தயார் பண்ணுறோம், நம்ம பாட்டி நம்ம அம்மாலாம் தயார் பண்ணும்போது அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுக்கு ரொம்ப பெரிய வேல்யூ உண்டு. இப்போ நம்மளே ஒரு கஷாயம் தயார் பண்ணுறோன்னா அதில் ப்ரிப்பரேஷன் பேட்டர்னில் அதில் நிறைய மாறுதல்கள் இருக்கும். அது போதுமான அளவுக்கு சரி நுணுக்கமான முறையிலலாம் நம்ம அதை அனுசரிச்சிருக்க மாட்டோம்னா அந்த மருந்தோட பாசிட்டிவ் மைண்ட் செட் அது எப்படி இருக்குது அது வேற உண்டு. எப்படி தயார் பண்ணுறோன்னு சென்ற பதிவில் சொன்னோம். இந்த மருந்து அரைக்கிறோம், இந்த கல்வத்தில் இந்த மருந்து அரைக்கணும்னு சொன்னால் இந்த மருந்து கலக்கும் பொழுதே இது எல்லாருக்கும் பயன்பட வேண்டும் என்கின்ற ஒரு பொது நோக்கமும் அதில் மாறாத பாசிட்டிவ் நேர்மறையான எண்ண ஓட்டங்களும் அதில் இருக்கணும். அது இல்லாமல் ஏதோ ஒரு ஏனோ தானோன்னு அரைக்கிறோம், அதாவது ஒரு உடன்பாடுக்கு நின்றுட்டு அரைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு கலக்கிற மருந்தோட எஃபெக்ட் குறைவாக தான் இருக்கும். இது எல்லாமே தீஸ் திங்ஸ் ஆர் இன்டர் ரிலேட்டட், ஒன்றுக்கொன்று தொடர்புடையது. அப்படின்னு வரும்போது இசைக்கும் இது எல்லா விதத்துலையும் பொருந்தும், எல்லா விதத்துலையும் இசைக்கும் பொருந்தும். எப்படி இசை சங்கீதம்னு கேட்கும்போது அது எல்லா விதத்துலையும் ஏற்புடையதாகவும் ரஞ்சகமாகவும் இருக்கணுமோ அப்போ தான் அது இசை பயனுள்ளதாக அமையும். இப்போ இத்தனை பெரிய பிரியாம்பலுக்கு அப்புறம் அந்த இசை எங்கே போகிறது, மருந்துன்னு எடுக்கும்பொழுது அது ஒரு சோதனை சாலையில் கொடுத்துருந்தாலும் சரி,
சாதாரணமாக நம்ம வீட்டில் இருக்கும்பொழுது கேட்டாலும் சரி, இட் டஸ் த சேம் எஃபெக்ட். அது வந்து ஒரே மாதிரியான பயனை தான் தரும். ஆனால் ஒன்றே ஒன்று, இன் டோட்டோனா ஸ்மாலர் அமௌண்ட்டில் கொடுக்குறோம், ஒரு 2 மில்லிகிராம் அப்படின்னா. இது அப்படி இல்லை, எவ்வளோ நேரம் கேட்டாலும் அதுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இருக்காது. அதனால் கேட்டின்புறுவதும் மருந்தாக பயன்படும், பாடி பயன்பெறுவதும் மருந்தாகவே பயன்படும் அப்படின்னு. ஸோ அந்த அடிப்படையில் வகுப்பறையில் எப்படி இசை கொண்டு வருதுன்னு சென்ற பதிவில் பார்த்தோம். ஆனால் அதே மாதிரி ஒரு மனதில் வந்து ஒரு பயம் இருக்குது. அதாவது எதை கெடுத்தாலும் எதிர்மறையான எண்ண ஓட்டங்களும், அது எப்படி சரியாக நடக்குமான்ற ஒரு சந்தேகமும் இருந்துக்கிட்டே இருக்கு. எல்லாமே ஒரு டவுட்டிங் மனப்பான்மை சிலவங்களுக்கு இருக்கும். இது சரிதானா நம்ம இருக்குன்னு. அப்புறம் சிலவங்களுக்கு இருக்கும், எல்லாம் தனக்கு ஓணும்னு நினைப்பாங்க. நம்மளுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கா, நம்மளால் நன்னா பண்ணுறோமா, we can able to develop ourselves, அதை நம்ம அது வரைக்கும் ரைஸ் பண்ணிக்க முடியுமா அப்படின்னு யோசிக்காமல் ஒரு எல்லாத்தையும் ஒரு சந்தேக உணர்வோடு பார்க்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இருக்குன்னு சொன்னால் அதுக்கு என்ன வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையை கூட இசை வந்து மாற்றித்தரும். ஆனால் அதில் முக்கியமாக என்ன வேணும், நம்மளுக்கு இப்படி ஒரு மனப்பான்மை இருக்குது, இதுலேருந்து வெளியில் வருது அத்தியாவசியம்னு அந்த நபர், அந்த பேஷண்ட்டும் அதை பற்றி உணர வேண்டும். அது அப்படி தான் இருக்குது, இதுலேருந்து வெளியில் வரணும்னு நம்ம சொன்னமான. நம்ம வீட்டில் பிள்ளைங்க இருக்குன்னு வைங்க, எப்போ பார்த்தாலும் எல்லாத்தையும் தவறாகவே யோசிக்கிறதுனா அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம எடுத்து சொல்லி இந்த மாதிரி இசையை வந்து மருந்தாக பயன்படுத்தணும்னு சொல்லி அவங்கள தயார் பண்ணினா அவங்களோட பிஹேவியரையும் அது மாற்றி தரும். இசைன்னு சொல்லும்பொழுது அது மூளையில் நடக்கக்கூடிய நியூரல் டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டியும் மாற்றி தரும். அப்புறம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது, அதையும் மாற்றி தரும். அதனால் இதெல்லாம் தனித்தனியாக ஹார்மோனல் இம்பேலன்ஸில் எதெல்லாம் மாற்ற முடியும்னு ஓவர் த பீரியடை வரப்போகிற பகுதிகளில் எபிசோடில் பார்க்கலாம். அதேமாதிரி நியூரோ டிரான்ஸ்மிட்டர்ஸோட குவாலிட்டி எப்படி அதை என்ஹான்ஸ் பண்ணோம் அப்படின்னு அதையும் வரப்போகிற பகுதிகளில் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பதிவில் இசை வந்து இப்படியெல்லாம் பண்ணும் அப்படின்ற அந்த பிரியாம்பிளோட நம்ம நிறுத்திக்கலாம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.